ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்டூடெண்ட் இந்த நான் பார்க்க போகிறேன். புதுசாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, எந்தெந்த பொருளுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெயினான நம்ம யூஸ் பண்ணுற பொருளுக்கான ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குறைச்சிருக்காங்க. 18-12 அந்த மாதிரி இருந்தது வந்து 5% குறைஞ்சிருக்காங்க. அதாவது ஷேம்பு டூத் பேஸ்ட் அதுக்கெல்லாம் வந்து 18 இருந்துச்சு, இப்போ வந்து 5 மாற்றிட்டாங்க. அதே மாதிரி சீஸு கீ அதுக்கப்புறம் பட்டர் இதுக்கெல்லாம் 12% இருந்தாங்க, இப்போ வந்து 5 அந்த மாதிரி முக்கியமான ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. அதே மாதிரியே அக்ரிகல்ச்சர்லையும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க. ஒரு 5 எல்லாத்துக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா 5ன்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 3 வீல்ஸ் வெஹிக்கிள் வந்து 28% வந்து டேக்ஸ் வச்சுருந்தாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 18. அதே மாதிரி பைக் வந்து 350 சிசிக்கு கீழே இருக்கிற பைக் வந்து 18% தான் ஜிஎஸ்டி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்தெந்த பொருளுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேப்பு, அதுக்கப்புறம் சார்ட்டு, அதுக்கப்புறம் பென்சில், இரேசர், ரப்பரு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும், அதுக்கப்புறம் நோட் புக்கு, இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டிவி, அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் ஏசி இதுக்கான விலையும் பார்த்திங்கன்னா 28% வச்சுருந்தாங்க, இப்போ பார்த்திங்கன்னா 18% கொண்டு வந்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய டிஃப்ரெண்ட், ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6000, 7000, 8000ங்கிற மாதிரி டிஃப்ரென்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகும். இந்த மாதிரி தான் நிறைய இதுக்கு பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரிஃபார்ம். இது வந்து மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீபாவளி பரிசு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்மை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் முடிஞ்சா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும்.